ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளைலோக்காச்சாரியர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம் ரம்ம ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தேஹிக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ शरणं प्रपद्ये. माता पिता युतयस्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्यन कुलपते रकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताप्पये भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण प्रकारे यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कुलकुलोत्तमदासमुदारं श्रीनगपत्यभिरामवरेशो दीप्रशयान गुरुञ्च भजेऽहं. लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगी सन्दष्ट जीवजीवातवे नमः. लोकाचार्य कृपापात्रं कौंडिन्य कुलभूषणं समस्तात्म गुणावासं वंदे कुलकुलोत्तमं. नव श्रीशैलनाथाय कुंतीनगर जन्मने प्रसादलब्ध परम प्राप्ति कैंकर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजहंसायतांतरं ज्ञान वैराग्य जलधिं वंदे सौम्यवरं गुरुं श्री जिह्वावदतीश दासम् अमलं अशेष शास्त्रविदं सुंदरवर गुरु करुणा कंदलित ज्ञानमंदिरं कलये. परम कारुणिकराன பிள்ளை லோகாச்சாரியர் ரகசிய திரயத்தினுடைய அர்த்தங்களை மிக தெளிவாக முமுட்சுப்படி என்கிற கிரந்தத்திலே அருளியுள்ளார். இதற்கு மணவாழ மாமுனிகள் ஒரு அற்புதமான வியாக்கியானத்தை அருளியுள்ளார். இந்த வியாக்கியானத்தை கொண்டு நாம் முமுட்சுப்படிக்கான அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். இதிலே முதலிலே திருமந்திர பிரகரணம். அந்த திருமந்திர பிரகரணத்திலே திருமந்திரத்தினுடைய வைபவத்தை முதலிலே அனுபவித்தோம். திருமந்திரம் என்றால் என்ன, அதனுடைய பெருமைகள் என்ன, அதை பற்றி முதலிலே விரிவாக அனுபவித்தோம். ஏனெனில் ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஆழமாக அனுபவிக்கப் போகிறோம் என்றால் முதல்ல அதனுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெருமை தெரிந்தால்தான் அதிலே நமக்கு ஒழுங்கான நியமேன என்ன ஒரு பிரதிபத்தி, ஒரு விசுவாசம், ஒரு எண்ணம் இருக்கணுமோ அது நமக்கு ஏற்படும். அதனால் திருமந்திரத்தினுடைய பெருமைகளை நன்றாக விளக்கினார். அதற்கு பிறகு இந்த திருமந்திரமானது 3 பதங்களாக 8 அக்ஷரங்களாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறார். அஷ்டாட்சர மந்திரம் இது, 8 எழுத்துக்களை கொண்டது. நாராயண மந்திரம் 3 பதங்கள் இருக்கின்றன. பிரணவம், நமசு, நாராயணாய என்று 3 பதங்கள். அதிலே இதுக்கு மொத்தமான அர்த்தம் என்ன என்பதை முதலிலே காட்டினார். அதாவது ஸ்வரூபமும் ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான பிராபியமும், அது ஒரு அர்த்தம். பிரணவத்தாலேயும் நமஸ்தாலேயும் ஸ்வரூபம் சொல்லப்படுகிறது. நமக்கு என்ன ஸ்வரூபம்? சேஷத்துவம், பாரதந்திரியம். சேஷத்துவம்னா யார் நமக்கு சேஷியோ அவருடைய பெருமையே அதிகப்படுத்த முயற்சி பண்ணுவது, அதுதான் சேஷத்துவம் என்றால். அந்த சேஷபூதன் என்றால் தன்னுடைய தலைவனுடைய பெருமையை மேலே மேலே அதிகப்படுத்திட்டே போகணும், அது சேஷத்துவம். பாரதந்திரியம் என்றால் என்னது? அந்த தலைவனுடைய திருவுள்ளம் என்னவோ, அந்த தலைவனுடைய ஆணை எதுவோ அதுபடி முழுக்க நடப்பது. இந்த 2 தான் நம்முடைய ஸ்வரூபம். இப்ப ஜீவாத்மா என்றாலே இந்த சேஷத்துவம் பாரதத்தின் ஸ்வரூபம். அதுக்கு அனுரூபமான பிராபியம். பிராபியம் என்றால் அடைந்து அனுபவிக்க வேண்டியது. இந்த சேஷத்துவத்துக்கு பொருத்தமான குறிக்கோள் எது? அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பது, நித்திய கைங்கரியம் பண்ணுவது. இது ஒரு அர்த்தம் திருமந்திரத்துக்கு, வாக்கியார்த்தம்னு சொல்லுவார்கள். இது இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார். இந்த திருமந்திரத்துக்கு இன்னொரு அர்த்தம் ஸ்வரூபமும், ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த உபாயமும், அதற்கு சேர்ந்த பலமும். ஸ்வரூபம் எது? சேஷத்துவம். அது முதல்ல சொன்ன அதே அர்த்தம் தான். உபாயம் எது? அந்த பகவானே நமக்கு உபாயம் என்று இருப்பது, அதுதான் 2வது விஷயம். உபாயம் காட்டப்படுகிறது இதிலே நமசிலே. ந மக அப்படின்னு சொல்றதுனால அந்த பகவானே நமக்கு உபாயம், நான் எனக்கு உபாயம் இல்லை என்று சொல்லுவது. அடுத்தது இப்படிப்பட்ட உபாய நிஷ்டையிலே இருப்பவனுக்கு எது குறிக்கோள்? பலம் எது? அந்த நாராயணாய பகவானுக்கே கைங்கரியம் பண்ணுவது, நித்திய கைங்கரியம் பண்ணுவது என்று இப்படி 2 விதமாக வாக்கியார்த்தத்தை பிள்ளை லோகாச்சாரியர் எடுத்து காட்டினார். அதை மணவாழ மாமுனிகள் நன்றாக விளக்கி அருளினார். புதுசா வந்திருக்கா கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் தெரிய ஒரு சுருக்கமாகவாவது இருக்கணுங்கிறதுனால இதை எடுத்து சொல்றேன். இப்படி வாக்கியார்த்தத்தை காட்டின பிறகு இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய 3 பதங்கள் பிரணவம், நமசு, நாராயணாய, அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை விளக்க தொடங்குகிறார். அதிலே முதல்ல பிரணவத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை விளக்க தொடங்கி அதிலே அகாரம், உகாரம், மகாரம் என்று 3 எழுத்துக்கள் இருக்கின்றன.
என்று அதை முதல்ல காட்டி அந்த 3 எழுத்துக்களும் 3 வார்த்தைகளாகவே இருக்கு. ஏன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு எழுத்துன்னா தனியா எழுத்து மட்டுமா இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் இருக்காது. ஆனா அதே எழுத்து வார்த்தையா இருந்தா அதுக்கு அர்த்தமும் இருக்கும். ஈங்கிறது ஒரு எழுத்து தான், ஆனா அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால அது வார்த்தையாகவும் காணப்படுகிறது. அதுபோல இந்த அக்காரம் உக்காரம் மக்காரம் 3மே பதங்களாகவும் இருக்கின்றன. 3 பதங்களாக இருக்கின்றன. அவைகளுக்கு அர்த்தம் இருக்கு. இந்த அக்காரத்தாலே என்ன சொல்லப்படுகிறது? பகவான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் அவன் சொல்லப்படுகிறான். அவனுக்கு 4 தன்மைகள் காட்டப்படுகின்றன. காரணத்துவம், ரக்ஷகத்துவம், ஸ்ரீயப்பதித்துவம், சேஷித்துவம் என்று 4 விஷயங்கள். எல்லாருக்கும் காரணமாக இருக்கிறான். காரணம்னா அவனிடத்துல எல்லாமே உருவாகிறது என்பது முதல்ல சொல்லப்படுறது. அடுத்தது ரக்ஷகத்துவம், எல்லாரையும் ரட்சிப்பவனாக இருக்கிறான். அடுத்தது ரக்ஷகன் என்பதனால என்ன தெரிகிறது? பிராட்டி கூட இருக்கிறவன் தான் ரட்சிப்பான். பிராட்டி எப்பொழுது கூட இருக்காளோ அப்பதான் அவன் ரட்சிப்பான். அப்படி இருக்கிறதுனாலே அதுல ஸ்ரீயப்பதித்துவமும் சொல்லப்படுகிறது. அவன் ஸ்ரீமன் நாராயணன், வெறும் நாராயணன் இல்லை. அடுத்தது இப்படிப்பட்ட அந்த பகவான் யாரு? சேஷி, நமக்கு தலைவனாக இருப்பவன் என்று இப்படி 4 விதமான அர்த்தங்கள் அகாரத்திலே காட்டப்படுகிறது. அதாவது இந்த அகாரத்துக்கு மட்டுமே இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதுக்கு மேலே அதிலே ஆயங்கிற லுப்த சதுர்த்தி, மறைந்திருக்கக்கூடிய 4ஆம் வேற்றுமை உருபு, அது அங்க இருக்கு. அது எப்படி அங்க வந்தது அப்படிங்கறத பார்த்தோம்னா, நாராயணாயங்கிற பதத்துக்கு சுருக்கமா தான் அகாரம் இருக்கு. ஏன்னா இதுல அகாரத்திலே நாராயணன் சொல்றதுன்னு சொல்லிட்டோம். அந்த நாராயணங்கிற சப்தம் நேரே கடைசியில இருக்கு திருமந்திரத்துல, நாராயணாயன் இருக்கு. அதுல நாராயண கூட்டல் ஆயன். அது அப்ப அந்த நாராயண சப்தத்துக்கு சுருக்கமா தான் இந்த அகாரம் இருக்கு என்பது தெரிகிறது. அங்க ஆயங்கிறது இருக்கிறதுனால இங்கேயும் ஆயங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணி இதை காட்டியுள்ளார். ஆனா அங்க இருக்கிறது இங்கேயே மறைஞ்சிருக்கு. இங்க அ ஆய ஊமான்னு சொல்றது இல்லையே, அ ஊமா தானே சொல்றோம். இந்த பிரணவத்தை எல்லாரும் ஏதோ சொல்லிட்டு தான் இருக்கா. உலகத்துல யாருமே பிரணவத்தை தெரியாதா ரொம்ப பேர் குறைவுதான். அதுவும் இந்த சனாதன தர்மம் வைதிக தர்மத்தை பின்பற்றக்கூடிய எல்லாரும் பிரணவத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னா யாருக்கும் தெரியாது. அவாவா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்சதுதான் நம்ம சொல்றது. ஆனா சாஸ்திரத்துல என்ன அர்த்தம் காட்டப்பட்டிருக்கு அதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பிள்ளைலோகாச்சாரியர் முக்கியமா இங்க எடுத்து காட்டுறார். அப்படி இந்த இடத்துல அ ஊமான்னு இருக்கும்பொழுது ஆயங்கிறதையும் அங்க சேர்த்துக்கணுங்கிறார். ஆனா அது மறைந்திருக்கு. ஏன் மறைஞ்சிடுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் தான் காட்டுறார். வியாக்கரண ரீதியா இது இப்படி மறைந்துதான் இருக்கும் என்று இந்த இலக்கண ரீதியாக அதை காட்டி, அந்த ஆயங்கிறதுனாலே அந்த பகவானுக்கு ஆட்பட்டவன் ஜீவாத்மா. அதாவது ஜீவாத்மா பத்தி இன்னும் வரல பேச்சு, ஆயங்கிறது தான் வந்திருக்கு. அந்த ஆயங்கிறது என்னன்னா தொண்டு, அவனுக்காகவே இருப்பது, அவனுக்கு தொண்டு பண்ணுவது. அப்ப அந்த தொண்டு பண்ணுவதை முதல்ல எடுத்து இந்த திருமந்திரத்திலே பிரணவத்திலே அகாரத்திலேயே காட்டப்பட்டிருக்கு. ஆயங்கிற அந்த மறைந்திருக்கக்கூடிய வேற்றுமை உள்ளே காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டார். அது தொண்டுதான், கைங்கரியம் அதுதான். அப்ப அதுக்கு அடுத்தது உக்காரம் இருக்கு. இந்த உக்காரம் என்னது அப்படிங்கறத விளக்குறார். உக்காரம் என்னன்னா ஸ்தான பிரமாணத்தாலே அது அவதாரணார்த்தம். ஒரு சில இடங்கள்ல சாஸ்திரங்கள்ல தைத்திரிய உபநிஷத்துல ஒரு உதாரணம் 2 உதாரணம் எடுத்து காட்டியிருக்கார். ததேவ, ததேவன் வந்துட்டு தது அப்படின்னு வருது. அப்போ அந்த ஏவன்னு வர இடத்துல ஊங்கிற எழுத்து உபயோகப்படுறது. அப்போ ஸ்தான பிரமாணத்தாலே, ஸ்தான பிரமாணம் இதே போல வேற இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே இந்த உக்காரமானது அவதாரணார்த்தம். அவதாரணார்த்தம்னா என்னது? அவதாரணம் பண்ணி காட்டுறதுனா நிர்தாரணம் பண்ணி காட்டுறது, உறுதியாக காட்டுவது. பகவானுக்கே, பகவானுக்குன்னு முதல்ல பார்த்தோம் அ ஆய, பகவான் அவனுக்கு 4ஆம் வேற்றுமை உருவு, ஐயாது பொய்யின் அது கண்ணுன்னு பார்த்திருக்கோம். இந்த கூங்கிறது தான் 4ஆம் வேற்றுமை உருவு. அப்ப பகவானுக்குன்னு ஆயிடுத்து. ஆனா அவனுக்கே அப்படிங்கிறது எது காட்டுறது? இந்த உக்காரம் தான் காட்டுறது அப்படின்னு உக்காரத்துடைய அர்த்தம் சொன்னார். அதுக்கு மேல அந்த உக்காரத்துல இன்னொரு அர்த்தமும் இருக்குங்கிறத காட்டுறார். அது என்னதுன்னா பெரிய விராட்டியாருக்கு சேஷமாக இருப்பது. உக்காரம் பெரிய விராட்டியாரை குறிக்கிறது. அதுக்கும் பிரமாணம் காட்டுறார். இதெல்லாம் இவாளா சொல்றதே கிடையாது. இவர்களே ஏதோ தனக்கு தோணின அர்த்தத்தை தான் சொல்றாருன்னா கிடையாது. ஒவ்வொன்றும் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி எங்கெங்க என்ன பிரமாணம் இருக்கு. இப்ப இந்த உக்காரத்துக்கு முதல்ல அவதாரணார்த்தம்ங்கிறதுக்கு எங்கேருந்து உதாரணம் காட்டினார்? தைத்திரிய உபநிஷத்துல உதாரணம் காட்டினார். அதே போல உக்காரம் பிராட்டியை சொல்றதுங்கிறது எங்கேருந்து உதாரணம் காட்டுறார்? ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலிருந்து எடுத்து, லட்சுமி தந்திரத்திலிருந்து எடுத்து உதாரணம் காட்டுறார். அங்கே அகாரம் பகவானை குறிக்கிறது, உக்காரம் பிராட்டியை குறிக்கிறது, மக்காரம் ஜீவாத்மாக்களை குறிக்கிறது அப்படின்னு 2 பிரமாணங்களை எடுத்து காட்டி இதை நன்றாக விளக்கினார். ஆனா அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார்? இது இருந்தாலும் உக்காரத்துக்கு முக்கியமான அர்த்தம் அவனுக்கே ஆட்பட்டு இருப்போம் என்பதுதான். அது எதனாலே? அதுக்குதான் மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படிங்கிற பிரமாணத்தை எடுத்து காட்டினார். திருமழிசை ஆழ்வார் இதை, திருமழிசை பிரான் இதை நன்றாக விளக்கி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த ஜீவாத்மா ஒரு பகவானுக்கே அடிமை
என்பதை, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை சொல்லும் பொழுது, திறம்பேன்மென் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் என்று இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை சொல்லும் பொழுது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னா யாருன்னா இதர தேவதைகளை தொழாமல் இருப்பவன், பகவானுக்கே ஆட்பட்டு இருப்பவன். அதனால்தான் நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ குடியிலே பிறந்து ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று விட்டோம்னா எந்த ஒரு தேவதைகிட்டையும் நாம் போய் நிற்கக்கூடாது. அது எந்த தேவதையா இருக்கட்டும், பெருமாள், தாயார், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இவர்களைத்தான் நாம் வணங்கலாமே தவிர இந்த தேவதை அங்க ஒரு தேவதை இருக்கு, இந்த ஒரு தேவதை இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, ஏன் படம் தானே ஆத்துல வச்சிருக்கேன், அதனால என்ன, நித்தியசூரிகள்லாம் வணங்கலாம். அதான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நித்தியசூரிகள், உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இவர்கள் எல்லாம் வணங்கலாமே தவிர மற்ற தேவதைகளை எந்த தேவதையா இருந்தாலும் நமக்கும் அவர்களும் சம்பந்தம் இல்லை. முன்னாடியே சொன்னேன், அந்த தேவதைக்கும் நமக்கும் எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, சண்டையும் கிடையாது. அவர்களுக்குன்னு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வணங்க போறார்கள். பகவானுக்கு நாம் இருக்கிறது, அதனால்தான் அந்த பகவானுக்கேங்கிறது ரொம்ப முக்கியம். அவனுக்கே ஆட்பட்டவர். அப்போ எப்படி நம்ம தாயாரை வணங்கலாம், எப்படி நித்தியசூரிகளை வணங்கலாம், எப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வணங்கலாம்னா அதுக்கு பிரமாணமும் காட்டியிருக்கான். பகவானே சொல்றான், என்னுடைய பக்தர்களாக இருந்தால் அவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் யாரு, எனக்கே ஆட்பட்டு இருப்பவர்கள், என்னை தவிர வேறு யாரையும் நினைக்காதவர்கள் இருக்கார்கள், அவர்களை என்னுடைய பக்தனானவன் மிகவும் விரும்பி வணங்க வேண்டும், என்னை வணங்குவதை விட அவர்களை அதிகமாக வணங்கணும் அப்படின்னு எம்பெருமான் சொல்றதுனாலே நாம் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நித்தியசூரிகள், பிராட்டிமார்கள் இவர்களை எல்லாம் வணங்குறோம். ஆனா நேரே நமக்கு அந்த பகவான் அவன் ஒருவனும் மட்டுமே நமக்கு உத்தேசியம் என்பதை இந்த உக்காரத்திலே காட்டி, அந்த உக்காரத்திலே அதுதான் முக்கியமா காட்டப்படுறது. வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது, வேறு யாருக்கும் ஆட்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காட்டப்படுறது. அடுத்தது மகாரம். இந்த மகாரம் என்னன்னா ஜீவாத்மாக்கள். அதுலதான் 5 சூத்திரங்கள். 5 சூத்திரங்கள்ல இந்த மகாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அனுபவிக்க தொடங்கி, மகாரம் 25ஆம் அக்ஷரமாய் ஞான வாச்சியமாய் இருக்கையாலே ஆத்மாவை சொல்லுகிறது. முதல்ல மகாரம் 25வது எழுத்தாக இருக்கிறது. ஞானத்தை உடையவன் ஞான சுரூபியாக இருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய அர்த்தத்திலே வருவதனாலே 25வது எழுத்து 25வது தத்துவம். 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள், 25வது தத்துவம் இந்த சைத்தன்யமுடைய ஆத்மா என்கிற தத்துவம். அதே 25வது எழுத்து மகாரம். அந்த மகாரம் இந்த ஆத்மாவை குறிக்கிறது என்று அதை காட்டினார். அதுக்கு மேல இந்த மகாரம் ஒருமையிலே இருக்கே, மாங்கிறது ஒரு ஆத்மாவை தானே குறிக்கிறது. நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, அது எப்படி இங்க பொருத்தமா இல்லையே, ஒரே ஒரு ஆத்மா தான் பகவானுக்கு அடிமையா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இதுதான் சமஷ்டி வாச்சகம் ஜாத்தியேக வச்சனம் அப்படின்னு சொன்னார். சமஷ்டி வாச்சகம்னா இப்ப எவ்வளவு நெல் விளைஞ்சிருக்கு, 10 மூட்டை நெல் விளைஞ்சிருக்கு. அப்ப அந்த நெல்லுன்னு ஒருமையில தான் சொல்றோம், ஆனா அது பன்மையை குறிக்கிறது. அதே போல இது அந்த மொத்த ஆத்மாக்களுடைய கூட்டத்துக்கு 3 விதமான ஆத்மாக்கள், பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் என்று 3 விதமான ஆத்மாக்களுக்கும் இது நமக்கு வாச்சகமாக இருக்கு. அப்படி ஜாத்தியேக வச்சனம். இத்தால் ஆத்மா ஞாதாவென்று தேகத்தில் வியாபிருத்தி சொல்லிட்டாயிற்று. இதனால என்ன சொல்லப்பட்டது? இப்போ இந்த இடத்துல மகாரம் எதை காட்டுகிறதுனா ஆத்மா தேகத்திலிருந்து வேறுபட்டது. ஏன்னா ஏற்கனவே சேஷத்துவம் உடையதுங்கிறது இயற்கையான தன்மை, அது பார்த்துட்டோம். இப்ப என்ன காட்டுகிறதுனா தேகத்தை விட வேறுபட்டது. இப்ப தேகத்தை விட வேறுபட்டதுன்னு கொஞ்சம் விளக்குங்கோளே அப்படின்னு கேள்வி கேட்பாரு. அவர்களுக்காக அடுத்த சூத்திரம் தேகத்தில் வியாபிருத்தி தத்துவசேகரத்திலே சொன்னோம். தத்துவசேகரம்ங்கிற கணத்திலே தேகத்திலிருந்து ஆத்மா வேறுபட்டதுங்கிறத விரிவா சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பிள்ளைலோகாச்சாரியர் தத்துவசேகரம்னு ஒரு கிரந்தம் மறுபடியும் இருக்கிறார். அதுல ஒரு தத்துவத்தையும் எடுத்து ஜீவாத்ம தத்துவம், பரமாத்ம தத்துவம், இதுல யார் யார் எப்படி எப்படி சொல்றா, அத்வைத்திகள் எப்படி சொல்றா, ஜைனர்கள் எப்படி சொல்றா, பௌத்தர்கள் எப்படி சொல்றா, இதெல்லாம் எடுத்து ஏற்கனவே அதெல்லாம் கண்டித்து நம்முடைய கருத்து என்ன, வேதாந்தத்தினுடைய கருத்து என்ன என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறோம். அங்கே போய் பார்த்துக் கொள்வது அது வரைக்கும் காட்டிட்டார். இப்ப அதுல இருந்துதான் இன்னைக்கு 71வது சூத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு 4 சூத்திரங்கள் இன்னைக்கு அனுபவிக்கலாம். இப்ப ஏன் இதுல ஒரு கேள்வி வருது, ஏன் முதல்ல சேஷத்துவத்தை சொல்லி அதற்கு பிறகு ஆத்மாவை சொல்றது? இப்போ ஜீவாத்மா சேஷபூதன், அடிமை, அவனுக்கு ஞானம் இருக்கு, அப்புறம் ஆனந்தம் இருக்கு, இதெல்லாம் தெரியுது. ஆனா முதல்ல மகாரத்தை சொல்லி அவன் இப்படிப்பட்டவன் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். யாராவது ஒருத்தர் வரார், இவர் வந்தா இவர் சாரதி, இவருக்கு இந்தந்த தன்மைகள் இருக்கு அப்படிதானே சொல்லுவா. ஆனா இங்க எப்படி சொல்லியிருக்கு? முதல்ல அதனுடைய முக்கியமான தன்மையை சொல்லிடுறது. சேஷத்துவம்ங்கிறத எங்க சொல்லியிருக்கு? ஆயங்கிறத சொல்லியிருக்கு. ஆயங்கிறத சேஷத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, தொண்டு பண்ணக்கூடியவன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இங்கே அந்த மக்காரம் சொல்லப்படுறது, அதுக்கு என்ன காரணம்? அது அடுத்த கேள்வி. இதெல்லாம் நமக்கு வர வேண்டிய கேள்வி. அவரே கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே வர்றார். இங்க அதுக்கான அவதாரிக்கு தர்மி ஸ்வரூப கதன பூர்வகமாக தத் தர்மமான சேஷத்துவத்தை சொல்லுகை பிராப்தமாய் இருக்க.
தன்னிலே பிரதமம் சேஷத்துவத்தை சொல்லி பின்னை ஆத்மாவை சொல்லுவானேன் என்கிற சங்கையிலே அப்படி சொல்லுகைக்கு ஹேத்துவை அருளி செய்கிறார். தர்மி ஸ்வரூப கதன பூர்வகமாக, தர்மி ஜீவாத்மா தான் தர்மி. தர்மினா தர்மத்தை உடையவன். தர்மின்னா இந்த இடத்துல எது தர்மம்? ஞானம்னு ஒரு தர்மம், சேஷத்துவம்னு ஒரு தர்மம். இதெல்லாம் தர்மங்கள். இதெல்லாம் இந்த ஆத்மாவுடைய குணங்கள். தர்மம்னா குணம்னு அர்த்தம், ஒரு தன்மைன்னு அர்த்தம். தர்மி ஸ்வரூப கதன பூர்வகமாக, முதல்ல தர்மி ஸ்வரூபம், தர்மியினுடைய ஸ்வரூபம் உண்மையான தன்மை, கதன பூர்வகமாக அதனுடைய பேச்சு, அதை முன்னிட்டு கொண்டு தத் தர்மமான சேஷத்துவத்தை சொல்லுகை. அதனுடைய தர்மம் இதுதான், இதுதான் தர்மி, இதுதான் ஆத்மா, இதனுடைய தர்மம் சேஷத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சேஷத்துவத்தை சொல்லுகை பிராப்தமாயிருக்க, அது பிராப்தம்னா அதுதான் பொருத்தமா இருக்கு. அப்படி இருக்க இப்பிரணவந்தனிலே, இந்த பிரணவத்திலே பிரதமம் சேஷத்துவத்தை சொல்லி, முதல்ல சேஷத்துவத்தை சொல்லி, எங்க இருக்கு? அக்காரத்துக்கு பிறகு வரக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஆயல இருக்கு. இதெல்லாம் மறக்காம இருக்கணும். இந்த ஆயல தான் சேஷத்துவம் இருக்கு. அதை முதல்ல சொல்லி பின்னை ஆத்மாவை சொல்லுகை. மறைஞ்சிருக்கு. பின்னை ஆத்மாவை சொல்லுவானேன், அதுக்கு பிறகு ஏன் ஆத்மாவை சொல்றது? முதல்ல தானே ஆத்மாவை சொல்லிருக்கணும். மக்காரம் கடைசியில தான் வந்திருக்கு என்கிற சங்கை. அப்படிங்கிற ஒரு சங்கை எழுத, சங்கைனா சந்தேகம்னு அர்த்தம். அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தாலே அப்படி சொல்லுகைக்கு ஹேத்துவை, அப்படி சொல்றதுக்கான ஹேத்து காரணம் என்ன, அதை அருளி செய்கிறார். எங்கே? இந்த சூத்திரத்திலே, 71வது சூத்திரத்திலே, மனத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்னத்தையும் விரும்புமா போல சேஷம் என்று ஆத்மாவை ஆதரிக்கிறது. அல்லாத போது உயிரினால் குறைவிலம் என்கிறபடியே தியாஜ்யம், அது தோன்ற சேஷத்துவத்தை சொல்லி பின்னை ஆத்மாவை சொல்லுகிறது. இதுதான் இந்த சூத்திரம். சூத்திரத்துக்கு சுருக்கமா அர்த்தம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியாக்கியானத்தை பார்க்கலாம். மனத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்னத்தையும் விரும்புமா போல. ஒரு பூவை விரும்புறோம், எதுக்காக? அதுல இருக்கக்கூடிய வாசனையினாலே. ஒரு ரத்னத்தை விரும்புறோம், எதுக்காக? அதுல நல்ல ஒளியா இருக்கு, நல்ல பளிச்சுன்னு இருக்கு பாக்குறதுக்கே. இப்படித்தானே விரும்புகிறோம். அதே போல சேஷம் என்று ஆத்மாவை ஆதரிக்கிறது. நாம் எதுக்காக ஆத்மாவை விரும்புகிறோம்? ஆத்மாங்கிற தத்துவத்தை எதுக்காக நாம் ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம்? அது எதுக்கு விரும்புகிறோம்? அது சேஷத்துவத்தை உடையது என்பதனால தான். அப்ப அந்த சேஷத்துவங்கிறது தான் முக்கியமான தன்மை. அப்படி ஆமா, தொண்டு பண்ணக்கூடிய தன்மை, அடிமைத்தனம், அந்த சேஷம் என்று ஆத்மாவை ஆதரிக்கிறது. அல்லாத போது, அப்படி அந்த சேஷத்துவம் இல்லை என்றால் உயிரினால் குறைவிடம் என்கிறபடியே தியாஜ்யம். இந்த ஆத்மாவிடத்துல சேஷத்துவம் இல்லை என்றால் இந்த ஆத்மாவும் எனக்கு வேண்டாம், உயிரினால் குறைவிலம், இந்த ஆத்மா இல்லைங்கிறதுனால எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு ஆழ்வார் காட்டியிருக்கார். ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் குலங்குலமா அசுரர்களே என்று அந்த பதிகத்துல ஒவ்வொன்னா சொல்றார். பகவானுக்கு உபயோகப்படவில்லை என்றால் என்னுடைய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அழகு வேண்டாம், எனக்கு இருக்கக்கூடிய குணங்கள் வேண்டாம், எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் அதெல்லாம் வேண்டாம், இந்த உடம்பு வேண்டாம், பகவானுக்கு உதவியா இல்லையா இந்த உடம்பு வேண்டாம், பகவானுக்கு உதவியா இல்லையா இந்த ஆத்மாவே வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் வரிசையா சொல்லிடுவது. கடைசியில உயிரினால் குறைவினம், ஆத்மாவே இல்லை என்றாலும் நான் ஒத்துக்கொள்வேன், எப்போ சேஷத்துவம் இல்லாதவோ ஆத்மா இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறார். அப்படி என்கிறபடியே தியாஜ்யம், அது தோன்ற சேஷத்துவத்தை சொல்லி, அது தெரியணுங்கிறதுக்காகத்தான் சேஷத்துவத்தை சொல்லி, முதல்ல சேஷத்துவத்தை சொல்லி பின்னை ஆத்மாவை சொல்லுகிறது, அதற்கு பிறகு ஆத்மாவை சொல்லுகிறது. அதனால்தான் முதல்ல ஆயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பிற்பாடு மகாரம் சொல்லப்பட்டிருக்கு என்று இங்கே காட்டுகிறார். இதுதான் இந்த சூத்திரத்துக்கான சுருக்கமான அர்த்தம், வியாக்கியானம். அதாவது இதுக்கான வியாக்கியானம், அதாவது மனத்துக்கு ஆசிரியம் என்று பூவை விரும்புமா போலேயும். எதுக்காக ஒரு புஷ்பத்தை விரும்புகிறார்கள் எல்லாரும்? மனத்துக்கு ஆசிரியம். மனத்துக்கு ஆசிரியம்னா மனத்துக்கு இருப்பிடம், மனத்துக்கு அடியேன் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. மனத்துக்கு ஆசிரியம் என்றுதான் இந்த புஷ்பத்தையே விரும்புகிறார்கள். அதுதான் மனத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்னத்தையும். மனத்தை எதுவாக கொண்டிருக்கு இந்த பூவானது? மனத்துக்கு இடமாக இருக்கிறது, மனம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கு. அதுதான் ஆசிரியம்னா இடம் என்று சொல்லுவார்கள். மனத்துக்கு ஆசிரியம் என்று பூவை விரும்புமா போலேயும், ஒளிக்கு ஆசிரியம் என்று, ஒளிக்கு இருப்பிடம் எது? ரத்னம். அப்படி அந்த ஒளிக்கு இருப்பிடமாக ரத்னம் இருக்கிறதுனாலே அந்த ரத்னத்தை விரும்புமா போலேயும். ரத்னத்தை விரும்புகிறார்கள், அதுல ஒளி இருக்குங்கிறதுனால விரும்புறா. ரொம்ப அழுக்கா ஒரு ரத்னம் இருக்கு, இது எதுக்கு, இதை வச்சு என்ன பண்ண போறோம், இது கல்லு போல இருக்கு, தூக்கி போட்டுடுவாங்க. அதே நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருந்ததுன்னா அதை விரும்புகிறார்கள். அப்படி அது ரத்னத்தை விரும்புமா போலேயும் சேஷத்துவத்துக்கு ஆசிரியம் என்றாயிற்று ஆத்மாவை ஆதரிக்கிறது.
ஆத்மாவை ஆதரிக்கணும். யார் ஆதரிக்கிறா? நாம் எல்லாரும் ஆதரிக்கிறோம். வேதம் ஆதரிக்கிறது. எதுக்காக ஆத்மாவை உயர்த்தி சொல்லுகிறது? அந்த ஆத்மாவிடத்திலே சேஷத்துவம், அடிமைத்தனம் இருக்கு என்பதனாலதான். அப்படி சேஷத்துவத்துக்கு ஆசிரியம் என்றாயிற்று ஆத்மாவை ஆதரிக்கிறது. சேஷத்துவ ஆசிரியம் அல்லாத போது, இந்த சேஷத்துவத்துக்கு இருப்பிடமாக இந்த ஆத்மா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவிலே அடிமைத்தனம் இல்லை என்றால் உயிரினால் குறைவிலம் என்று, உயிரினால் குறைவிலம், உடம்பினால் குறைவிலம், மாமையினால் மணிமாமையினால் குறைவிலம், அறிவினால் குறைவிலம் ஒவ்வொன்றா சொன்னார் ஆழ்வார். அதுல எதுவுமே எனக்கு இல்லை என்றால் குறையே இல்லை. எம்பெருமானுக்கு உதவியாக அந்த பொருள், அந்த ஒரு தன்மை இல்லை என்றால் அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். அது இல்லாத பத்தி நான் குறைபடவில்லை என்று சொன்னார். அப்படி பகவத் சேஷத்துவ ரஹிதமான ஆத்மாவால் அபேட்சை உடையோம் அல்லோம். பகவத் சேஷத்துவ ரஹிதமான ஆத்மா, பகவானுக்கு தொண்டு பண்ணுகிறோம் என்கிற அந்த தன்மை இல்லாத ஆத்மா, அதனாலே அந்த ஆத்மாவால் அபேட்சை உடையோம் அல்லோம். ஆத்மாவால் அபேட்சை உடையோம்னா அந்த ஆத்மாவாலே எங்களுக்கு எந்த காரியமும் இல்லை. அபேட்சைனா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிரயோஜனம், அது எங்களுக்கு இல்லை. ஆத்மா எப்பொழுது எங்களுக்கு வேணும்? பகவானுக்கு அடிமை என்று அந்த தன்மையோடு இருந்தால்தான். அது இல்லை என்றால் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறபடியே தியாஜ்யனாய் விடுமைத்தனை. ஆத்மாவிடத்துல சேஷத்துவம் இல்லைன்னா அதையும் விட்டுட வேண்டியதான். மற்ற எந்த பொருளுமே பகவானுக்கு உதவி இல்லைன்னா அதை விட வேண்டியது. அதே போல ஆத்மாவும் பகவானுக்கு உதவி இல்லை என்றால் அதையும் விட்டு விடுவது. அப்படி தியாஜ்யனாய் விடுமைத்தனை. இப்படி இருந்துள்ள சேஷத்துவத்தின் ஊற்றம் தோற்ற சேஷத்துவத்தை முந்திர சொல்லி பெண்ணை ஆத்மாவை சொல்லிற்று என்கை. இப்படி இருப்பதனுடைய ஊற்றம், இப்படி இருந்துள்ள சேஷத்துவத்தின் ஊற்றம். சேஷத்துவத்தின் ஊற்றம்னா அதனுடைய உரைப்பு எவ்வளவு முக்கியம். அந்த சேஷத்துவம் ஆத்மாவுக்கு அந்த அடிமைத்தனம் தான் ரொம்ப முக்கியம் என்பது தெரியும்படிக்கு சேஷத்துவத்தை முந்திர சொல்லி, முதல்ல ஆயங்கிறத சொல்லி, அகாரத்தோட ஆயங்கிறது மறைந்திருக்கு. அந்த ஆயங்கிறது மறைந்திருக்கிறது முதல்ல வந்துடுறது. சேஷத்துவம் முதல்ல வரைஞ்சிருது. அந்த சேஷத்துவம் யாரிடத்துல இருக்குன்னு கேள்வி வருமே, அதுக்கு ஜீவாத்மாவிடத்திலே. அப்ப மகாரம் வருது. மகாரத்துலதான் ஆத்மா சொல்லப்படுறது. ஆயங்கிறது மறைந்திருக்கு, அதுல சேஷத்துவம் சொல்லப்படுறது. அந்த சேஷத்துவம் பகவானை நோக்கி இருக்கு. ஆனா அது யாரிடத்துல இருக்கு? ஆத்மாவிடத்துல இருக்கு. அது இங்கே மகாரத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மையானது இங்கே காட்டப்படுகிறது. ஆனா அதை சொல்லும் போது எப்படி சொல்லிட்டார்? முதல்ல சேஷத்துவத்தை சொல்லி பிற்பாடு ஜீவாத்மா சொல்லிட்டார். அது எதனாலே? இந்த சேஷத்துவம் தான் முக்கியங்கிறதுனால. எது முக்கியமோ அதைத்தானே முதல்ல சொல்லணும். அதனால சேஷத்துவத்தை சொல்லி பிற்பாடு ஆத்மாவை சொன்னார் என்று காட்டப்படுகிறது. இது இந்த 71வது சூத்திரம். அதுக்கு அடுத்த சூத்திரம் 72வது சூத்திரம். இந்த 72வது சூத்திரத்துல இந்த பிரணவத்தாலே என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது அப்படிங்கறத சுருக்கமா எடுத்து காட்டுகிறார். ஆக பிரணவத்தால் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர் புரியேனோ என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். திருக்கண்ணபுரத்து விஷயமான பாசுரம் அது. கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்கிறபடியே ஜீவபர சம்பந்தம் சொல்லிற்று. ஆக பிரணவத்தாலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், என்ன உறவு? அவன் சேஷி, நாம் சேஷபூதன் என்று அந்த உறவு முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. ஆகனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இது வரைக்கும் சொன்னதை வைத்துக் கொண்டு பிரணவத்தால், அகார உக்காரம் அகாரத்தினுடைய சேர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த பிரணவத்தாலே கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர் புரியேனோ. கண்ணபுரம் ஒன்று உடையான், இதுதான் அகாரத்தினுடைய அர்த்தம். ஆங்கிற அந்த எழுத்து நாராயணன் இல்லையா? அவன் யாரு? திருக்கண்ணபுரத்தை எம்பெருமான். அதான் கண்ணபுரம் ஒன்று உடையான், அது வரைக்கும் அகார அர்த்தம். அந்த உடையானுக்கு அது ஆயங்கிற அர்த்தம். அந்த நாராயணனுக்குன்னு பார்த்தோம், அகாரத்துக்கு அப்படின்னு பார்த்தோமே, அது இங்க காட்டுது. கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அந்த குங்கிறது தான் இங்க ஆயங்கிற சப்தம் மறைந்திருக்கிறது. அப்படிப்பட்டவனுக்கு அந்த கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன், அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு அடியவன். அது எங்க இருக்கு? மகாரத்தில் இருக்கு. ஜீவாத்மா தான் அடியேங்கிறது தான் ஜீவாத்மாவுக்கு அடையாளம். அப்படிப்பட்ட அந்த அடியேன் ஒருவர் புரியேனோ, அது எங்க இருக்கு? உக்காரத்தில் இருக்கு. வேற யாருக்கும் நான் கிடையாது, பகவானுக்கே இருக்கேன். ஆக அகாரம் ஆய, உக்காரம் மகாரம். கண்ணபுரம் ஒன்றுடையான் அவனுக்கே ஒருவர் புரியேனோ அடியேன். இப்படி இந்த 4 விஷயம் இந்த பிரணவத்தில் இருக்குங்கிறத எடுத்து காட்டுற என்கிறபடியே ஜீவபர சம்பந்தம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சொல்லிட்டு இந்த சூத்திரத்திலே சொல்லப்பட்டு இது வரைக்கும் காட்டப்பட்டு விட்டது, பிரணவத்திலே காட்டப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். இதுக்கு வியாக்கியானம்
பதத்திரையாத்மகமான இப்பிரணவத்தால் சொல்லி தலை கட்டின அர்த்தத்தை அருள் செய்கிறார். 3 பதங்களை உடைய பதத்திரையாத்மகம், பதம்னா வார்த்தை, திரயம்னா 3, ஆத்மகம்னா அதை உட்கொண்டது. பதத்திரையாத்மகம்னா 3 வார்த்தைகளை உட்கொண்டது. எது? இப்பிரணவம். இந்த பிரணவம், இந்த பிரணவத்தால் சொல்லி தலை கட்டின அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த பிரணவத்தாலே எந்த அர்த்தத்தை நன்றாக இங்கே விளக்கி இருக்கிறார், அதை இங்கே அருள் செய்கிறார். அதை இங்கே மொத்தமா தொகுத்து அருள் செய்கிறார். என்னன்னு? ஆக கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன், ஆக பிரணவத்தால் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர் புரியேனோ என்று சொல்லுகிறார். வியாக்கியானம். அதாவது கீழ் சொன்ன எல்லாவற்றாலும், கீழ் சொன்ன எல்லாவற்றாலும்னா இந்த அக்கார உக்கார மக்காரத்தை இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த எல்லா வியாக்கியானங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தத்தையும் வச்சுண்டு கீழ் சொன்ன எல்லாவற்றாலும் பிரணவத்தால், பிரணவம் என்கிற அந்த ஒரு பதத்தினாலே கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு என்று, கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அதைத்தான் என்னன்னு காட்டுறார் என்று சதுர்த்தியந்தமான அகாரார்த்தத்தையும், சதுர்த்தி அந்தத்திலே உடைய, சதுர்த்திங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவு ஆயங்கிறது. அது எங்க இருக்கு? அகாரத்துக்கு முடிவிலே இருக்கு. ஆய. அப்ப சதுர்த்தியந்தமான சதுர்த்தியந்தமான அகாரார்த்தத்தையும், அகாரத்தினுடைய அர்த்தத்தையும், அடுத்தது அடியேன் என்று சேஷத்துவ ஆசிரிய வாச்சியான மகாரத்தில் அர்த்தத்தையும். அடியேன்கிறது எதை காட்டுறது? சேஷத்துவத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஆத்மா, மகாரத்தினுடைய அர்த்தம். அதுதான் அடியேன்னு சொல்லப்படுது. சேஷத்துவ ஆசிரிய வாச்சியான, சேஷத்துவம்னா அடிமைத்தனம், சேஷத்துவ ஆசிரியம் அடிமைத்தனத்துக்கு இருப்பிடம், அதனுடைய வாட்சி, அதனுடைய சொல் எது? மகாரம். இந்த மகாரத்தில் தான் சேஷத்துவத்துக்கு இருப்பிடமான ஆத்மா சொல்லப்படுகிறது. அந்த ஆத்மா எப்படி இருக்கிறான்? அடியேன் என்று இருக்கிறான். அப்படி அடியேன் என்கிறது இந்த மகாரத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிறது. ஒருவருக்குரியேனோ என்று, அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா வேறு யாருக்கும் கிடையாது, பகவானுக்கே இருக்கிறான் என்று எதை காட்டுகிறதுனா அந்நியசேஷத்துவ நிவர்த்தகமான உக்காரார்த்தத்தையும், அந்நியசேஷத்துவம் மற்றொருத்தருக்கு சேஷப்பட்டிருப்பது, அந்நியனா வேறு ஒருத்தர், சேஷத்துவம்னா அடிமைப்பட்டிருப்பது, வேறொருத்தருக்கு அடிமைப்பட்டிருப்பதை விலக்குகிறது. அதான் அந்நியசேஷத்துவ நிவர்த்தகம். நிவர்த்தகம்னா விலக்கி கொடுப்பது. எது விலக்கி கொடுக்கிறது? உக்காரம் தான் விலக்கி கொடுக்கிறது. நாம் பகவானை தவிர வேறு யாருக்கும் அடிமை இல்லை என்று அந்த உக்காரம் சொல்லுகிறது. அப்படி அந்த உக்காரார்த்தத்தையும் சொல்லான் என்று கொண்டு, சொல்லான் என்று கொண்டுனா சொல்லிக் கொண்டுன்னு அர்த்தம். இந்த வியாக்கியானத்திலே ஒரு சைலி, வந்தா வாரான் என்றார் அப்படின்னு, வாரான் என்றார்னா வருகிறார்னு அர்த்தம், காட்டான் என்றார்னா காட்டுகிறார்னு அர்த்தம். அது போல இங்கே சொல்லான் என்று கொண்டுன்னா சொல்லுகிறது அப்படின்னு அர்த்தம். சொல்லிக்கொண்டு பிரணவார்த்தத்தை அனுசந்தித்த திருமங்கை ஆழ்வார், பிரணவத்தினுடைய அர்த்தத்தை திருமங்கை ஆழ்வார் அனுசந்தித்தார். எங்கே? இந்த பாசுரத்திலே, இந்த திருக்கண்ணபுரத்தை பெருமான் விஷயமான பாசுரத்திலே அனுசந்தித்தார். அப்படி பிரணவார்த்தத்தை அனுசந்தித்த திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீசுக்திப்படியே, அவருடைய திருவாக்குப்படியே ஜீவ பரர்களுக்கு உண்டான சேஷி பாவம், ஜீவ பரர், ஜீவாத்மா பரமாத்மா, இவர்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய சேஷி பாவ சம்பந்தம், ஜீவாத்மா சேஷபூதன், பரமாத்மா சேஷி தலைவன் தொண்டன் என்கிற அந்த உறவு, அந்த சம்பந்தத்தை சொல்லிற்று. ஆக பிரணவத்தாலே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சொல்லப்பட்டது. இவ்வளவுதான் பார்த்திருக்கோம் இது வரைக்கும். பிரணவம் நமசு நாராயணாயால பிரணவத்திலே என்ன அர்த்தம்ங்கிறது ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். இந்த பிரணவத்திலே இன்னொரு அர்த்தமும் காட்டப்படுறார் மேல. இத்தால் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்றதாயிற்று. இது அடுத்த சூத்திரம், 73வது சூத்திரம். இதனுடைய அவதாரிகை. இன்னமும் பொய்கையாருடைய திவ்ய சூக்தியாலே சேஷத்துவ பிரதிசம்பந்தி ஒரு மிதனம் என்னுமிடம் தோற்ற இந்த ஜீவபர சம்பந்தத்தை அருள் செய்கிறார். இப்போ நாராயணனுக்கு இந்த ஆத்மாக்கள் அடிமைங்கிறது பார்த்துட்டோம். உடனே இன்னொரு கேள்வி வந்து, இல்லையே முன்னாடி சொன்னீரே ஸ்ரீயப்பதியான நாராயணன் சொல்லியிருக்கிறே அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் சொல்ற, ஆமா ஆமாம் நாராயணன் பொதுவா சொன்னோம். அந்த நாராயணன் தாமரையாள் கேள்வன், அவன் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன். அதனால அவர்கள் 2 பேருக்கு சேர்ந்து அடிமை அப்படிங்கறத அடுத்த சூத்திரத்துல காட்டுறார். தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு, பெயரும் கருங்கடலே நோக்கும் 6 அந்த பாசுரத்துல, உயிரும் தர்மனையே நோக்கும் உன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு பொய்கையாழ்வார் காட்டுகிறார். இது முதல் திருவந்தாதி பாசுரம். அதை வைத்து சொல்கிறார், இன்னமும் பொய்கையாருடைய திவ்ய சூக்தியாலே, பொய்கையாழ்வாருடைய திவ்ய சூக்தினா உயர்ந்த திருவாக்கு, அதனாலே ஜீவபர சம்பந்தத்தை அருள் செய்கிறார். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அருள் செய்கிறார். எப்படின்னா, இத்தால்
தாமரையாள் கேள்வன் என்று தொடங்கி, அதாவது பிரணவத்தால், இத்தால்னா எதால், இந்த பிரணவத்தால். பிரணவம் எதை காட்டுகிறது? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம், சேஷி சம்பந்தம்னு சொல்லியிருக்கு. இந்த ஜீவாத்மாவுக்கு நமக்கு அர்த்தம் பார்த்துட்டு, பரமாத்மா யாரு? ஸ்ரீமன் நாராயணன் சொல்லணுமே, அதுக்காக தாமரையாள் கேள்வன்கிறது எடுத்திருக்கார். தாமரையாள் கேள்வன் என்று அகார வாச்சியனாய் சேஷத்துவ பிரதிசம்பந்தியான ஸ்ரீஹஸ்பதியையும், தாமரையாள் கேள்வன் என்று யார சொல்றார் ஆழ்வார் இங்கே? அகார வாச்சியனாய், அகாரத்தாலே சொல்லப்படுபவன். ஆங்கிற எழுத்து நாராயணனை குறிக்கும். காரணத்துவம், அதுக்கு மேலே ரக்ஷகத்துவம், ஸ்ரீஹஸ்பதித்துவம், சேஷித்துவம், 4 தன்மைகளை உடையவன். அவன் தான் நாராயணன். அதிலே முக்கியமானது எது? ஸ்ரீஹஸ்பதித்துவம். அதை இங்கே சொல்றார். அகார வாச்சியனாய் சேஷத்துவ பிரதிசம்பந்தியான ஸ்ரீஹஸ்பதி. சேஷத்துவ பிரதிசம்பந்தினா அர்த்தம், சேஷத்துவம் ஜீவாத்மாவிடத்தில் இருக்கு. அந்த சேஷத்துவத்தை பெற்றுக்கொள்பவர். சம்பந்தினாலே என்ன அர்த்தம்? எதிரே இருப்பவர், நம்முடைய ஒரு நிலையிலே இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் தானே வருது. அப்ப இந்த ஜீவாத்மா இடத்திலே அடிமைத்தனம் இருக்கு. அதை பெற்றுக்கொள்பவர் யாரு? பகவான். அந்த பகவான் யாரு? ஸ்ரீஹஸ்பதி. ஸ்ரீஹஸ்பதியையும் ஒருவனையே நோக்கும் என்று இந்த அகார வாச்சியனாய் சேஷத்துவ பிரதிசம்பந்தியான ஸ்ரீஹஸ்பதி, அது அகாரத்தாலே சொல்லப்படுறது. அடுத்தது ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு இருக்கு. அந்த ஒருவனையே நோக்கும் என்று சதுர்த்தி உக்காரங்களால் சொல்லுகிற அனன்யார்க சேஷத்துவ பிரயுக்தமான ஆத்மாவினுடைய ததேக பரத்தையும். இதுல இந்த ஒருவனையே நோக்கும் என்று எதை சொல்றதுன்னா, சதுர்த்தி உக்காரங்கள். ஆக்கு பிறகு ஆயான்னு பார்த்தோம். இந்த ஆயா தான் வேற்றுமை உருவு சதுர்த்தி. அது என்ன சொல்றது? அவனுக்கே, அவனுக்குன்னு சொல்றது, பகவானுக்குன்னு சொல்றது. உக்காரம் என்ன சொல்றது? அவனுக்கே அப்படின்னு சொல்றது. அதுதான் சதுர்த்தி உக்காரம். இது ரெண்டு சேர்த்து எடுத்துக்கிறார். ஒருவனையே நோக்கும் என்று சதுர்த்தி உக்காரங்களால் சொல்லுகிற, சதுர்த்தியாலேயும் உக்காரத்தாலேயும் எது சொல்லப்படுறது? அனன்யார்க சேஷத்துவ பிரயுக்தமான. அனன்யார்க சேஷத்துவம். அந்நியன்னா என்ன பார்த்தோம்? வேறு ஒருத்தர். அர்ஹம்னா தகுதியா இருப்பது. அந்யார்கன்னா மற்றவர்களுக்கு தகுதியா இருப்பது. அனன்யார்கன்னா மற்றவர்களுக்கு தகுதியாக இல்லாமல் இருப்பது. அப்ப அனன்யார்க மற்றவர்களுக்கு தகுதியாக இல்லாத சேஷத்துவம். சேஷத்துவம்னா அடிமைத்தனம். அப்போ வேறு யாருக்கு தகுதியாக இல்லாமல் பகவானுக்கு மட்டும் தகுதியாக இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம். அப்படிப்பட்ட அந்த சேஷத்துவ பிரயுக்தமான, அதை காட்டக்கூடிய ஆத்மாவினுடைய, அப்படிப்பட்ட அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? வேறு யாருக்கும் அடிமை என்று தகுதி இல்லாமல் இருக்கக்கூடிய, பகவானுக்கு மட்டுமே அடிமை என்கிற தகுதியை உடைய அப்படிப்பட்ட ஆத்மா. அந்த ஆத்மாவினுடைய ததேக பரத்தை. ததேக பரத்தைன்னா அவனுக்காகவே இருக்கக்கூடிய தன்மை. அவர் இவனுக்காகவே இருக்க, அந்த இந்த ஆத்மா பகவானுக்காகவே இருக்கிறது என்ற அந்த தன்மையை காட்டுகிறது. ஒருவனைய நோக்கும் என்று. உணர்வு என்று, இந்த உணர்வுங்கிறது எதை சொல்றது? இந்த இந்த ஒரு வாக்கியத்தை அப்படியே பிரிச்சு அர்த்தம் சொல்ற. தாமரையாள் கேள்வன்கிறது பகவானை குறிக்கிறது. ஒருவனைய நோக்குங்கிறது உக்காரத்தையும் ஆயவையும் குறிக்கிறது. உணர்வுங்கிறது ஞானத்தை உடையவனான, உணர்வுனா ஞானம், ஞானத்தை உடையவனான ஜீவாத்மா. அதான் உணர்வு என்று அந்த சேஷத்துவ ஆசிரியமான மக்காரத்தால் சொல்லப்பட்ட ஞானைக நிரூபணியனான ஆத்மாவையும். ஞானைக நிரூபணியன்னா ஞானத்தாலேயே காட்டப்படுபவன். இந்த ஆத்மாவுக்கு எது அடையாளம்? ஞானமே அடையாளம். அப்படி அந்த சேஷத்துவ ஆசிரியமான மகாரம், சேஷத்துவத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய மகாரம், அந்த சேஷத்துவத்துக்கு இருப்பிடமான மகாரத்தால் சொல்லப்பட்ட ஞானைக நிரூபணியனான ஆத்மா. மகாரத்தாலே ஞானத்தை உடையவன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆத்மா அவனிடத்துல என்ன இருக்கு? சேஷத்துவம் இருக்கு. அதான் சேஷத்துவ ஆசிரியமான மக்காரத்தால் சொல்லப்பட்ட ஞானைக நிரூபணியனான ஆத்மாவையும் சொல்லுகிற சூக்தியின் படியே, சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், சூக்தினா வார்த்தைகள், அந்த வாக்கு, அதன்படியே ஜீவபர சம்பந்தம் சொல்லிற்றாயிற்று. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சொல்லப்பட்டது என்று காட்டினார். இப்ப இதுவரைக்கும் ஒரு விதமா இந்த பிரணவத்துக்கான அர்த்தம் காட்டிட்டார். அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் காட்டுறார். அதை மட்டும் பார்த்துடலாம் இன்னைக்கு. அகாரத்தில் பிரத்யார்த்த பிரதானமாக பிரணவார்த்தத்தை யோசித்தார் கீழ். இப்ப கீழ்னா இந்த 3 சூத்திரத்துல அகாரத்திலே இருக்கக்கூடிய பிரத்யார்த்தம். அகாரத்துல பிரத்யம் என்னது? ஆயங்கிறது தான் பிரத்யம். அதாவது பிரகிருதி பிரத்யம்னு சொல்வார்கள். இப்ப நாராயணாயனா நாராயண பிரகிருதி, ஆயங்கிறது பிரத்யம். அதே போல ஆய, அந்த ஆயங்கிறது எதை காட்டுறது? சேஷத்துவத்தை காட்டுறது. அப்ப அந்த சேஷத்துவத்தினால என்ன தெரியுது? ஒரு அர்த்தம் நமக்கு தெரியுது, பகவானுக்கு அடிமைப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியுது இல்லையா? அதை அடிப்படையாக கொண்டு ஒரு அர்த்தம் இப்ப விளக்கிட்டார்.
அதான் சொல்ற அகாரத்தில் பிரத்யய அர்த்த பிரதானமாக, அகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயங்கிற அதனுடைய அர்த்தத்தை நோக்காக வைத்துக்கொண்டு, முக்கியமாக வைத்துக்கொண்டு பிரணவார்த்தத்தை யோசித்தார். பிரணவத்தினுடைய அர்த்தத்தை யோசித்தார்னா அதை விளக்கினார் கீழே. அதில் தாத்வர்த்த பிரதானமாக பிரணவத்துக்கு இன்னமும் ஒரு யோஜனை அருள் செய்கிறார். அதில் தாத்து அர்த்தம்னு பார்த்திருக்கோம், இதுல முதல்லயே பார்த்தோம். இந்த அகாரத்துக்கு பிரகிருதி அர்த்தம் தாத்து அர்த்தம்னு ரெண்டு பார்த்தோம். பிரகிருதி அர்த்தம் எது? காரணத்துவம். தாத்து அர்த்தம் ரக்ஷணம்ங்கிறது, ரக்ஷகத்துவம். அதுக்கு மேல மூணாவது பிரத்யார்த்தம். பிரத்யத்தின் படி பார்த்தோம்னா அங்க சேஷத்துவம்ங்கிறது வருது. இப்ப 3 அர்த்தம் பார்த்திருக்கோம். அதுல பிரத்யார்த்த பிரதானமாக சேஷத்துவம்ங்கிறத அந்த விஷயத்தை விளக்கிட்டார். அடுத்தது இப்ப தாத்து அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ரக்ஷகன் என்ற அந்த அர்த்தத்தை, பகவான் தான் ரக்ஷகன், யாரை? எல்லா ஆத்மாக்களையும் ரட்சிக்கிறான். அதை முக்கியமாக கொண்டு இன்னொரு யோஜனை பிரணவத்துக்கு மொத்தமா ஒரு அர்த்தம் விளக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாம். அக்காரத்தாலும் மக்காரத்தாலும் ரக்ஷகனையும் ரட்சியத்தையும் சொல்லிற்று, சதுர்த்தியாலும் உக்காரத்தாலும் ரக்ஷண ஹேத்துவான பிராப்தியையும் பலத்தையும் சொல்லிற்று. இதுதான் இந்த சூத்திரம், 74வது சூத்திரம். அக்காரத்தாலும் மக்காரத்தாலும், அக்காரம் ரக்ஷகனை குறிக்கிறது, பகவான் தான் ரட்சிக்கக்கூடியவன் அவளை சொல்றது. மக்காரம் ரட்சிக்கப்படுபவன் ஆத்மா, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள், அவனை அந்த காப்பாற்றப்படக்கூடிய ஆத்மாக்களை மக்காரம் சொல்லுகிறது. சதுர்த்தியாலும் உக்காரத்தாலும், சதுர்த்தின்னா ஆய, உக்காரம் அந்த ஆயாவிலே அவதாரணார்த்தம். அவனுக்கே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவனுக்குங்கிறது ஆய, அவனுக்கேங்கிறது உக்காரார்த்தம். அந்த சதுர்த்தி ஆய, உக்காரம் உக்காரம். அதனாலே ரக்ஷண ஹேத்துவான பிராப்தியையும், எதுக்காக பகவான் ரட்சிக்கிறான், நம்மை காப்பாற்றணும்னா அவனுக்கு என்ன கடமை, எதுக்காக அவன் பண்ணணும், அதை சொல்லுகிறது. பலத்தையும், அப்படி ரட்சிக்கிறதுனால என்ன பலன், இதை சொல்லுகிறது. இந்த 4 விஷயத்தை இந்த பிரணவமானது காட்டுறது. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதனால தான் அதை எடுத்து விளக்குறாருங்க. அதோட வியாக்கியானம் பார்க்கலாம். அதாவது அகாரத்தாலே ரட்சகனான ஈஸ்வரனை சொல்லிருக்கு. பகவான் தான் ரட்சிக்கிறாங்கிறது ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். யார் யாருக்கு எப்படி ரட்சிக்கிறான், சம்சாரிகளை எப்படி ரட்சிக்கிறான், நித்தியர்களை எப்படி ரட்சிக்கிறான், முக்தியர்களை எப்படி ரட்சிக்கிறான், முமுட்சுக்களை எப்படி ரட்சிக்கிறான், அதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆக அகாரத்தாலே ரட்சகனான ஈஸ்வரனை சொல்லிட்டு, மக்காரத்தாலே தத்ரட்சியமான ஆத்மவஸ்துவை சொல்லுகிறது. மக்காரத்தாலே அந்த பகவானாலே ரட்சிக்கப்படக்கூடிய காப்பாற்றப்படக்கூடிய ஆத்மாவை சொல்லுகிறது, சொல்லிற்று, அது சொல்லப்பட்டது. சதுர்த்தியாலே, இந்த ஆயங்கிற சதுர்த்தி, அவனுக்கு அந்த இக்கு இருக்கே, அதனால என்ன சொல்லப்படுறது, ரட்சிக்கிறதுக்கு பலம் இவ் ஆத்மவஸ்து அத்தலைக்கு அனன்யார்கமாக விநியோகப்படுகையாலே. ரட்சிக்கிறதுக்கு எது பலம், பகவான் நம்ம ரட்சிக்கிறான், எதுக்காக, நாம் அவனுக்கு தொண்டு பண்ணுவோங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இருக்கிறதே அவனுக்காக தானே, நம்ம காப்பாத்தினா தான் நம்ம அவனுக்கு தொண்டு பண்ண முடியும். அதனால ரட்சிக்கிறதுக்கு பலம் இவ் ஆத்மவஸ்து, இந்த ஆத்மாவானவன் அத்தலைக்கு அனன்யார்கமாக. அத்தலைன்னா யாரு, இந்த பகவான் தான் அத்தலை. இத்தலை அத்தலைன்னு, இத்தலைன்னா ஆத்மா, அத்தலைன்னா பகவான். இப்போ பகவான் நம்ம ரட்சிக்கிறான், எதுக்காக, நாம் அவனுக்கு தொண்டு பண்ண வேண்டும். அப்படி அத்தலைக்கு அனன்யார்கமா, அதுவும் எப்படி, அனன்யார்கமாக விநியோகப்படுகை. அனன்யார்கமாக விநியோகப்படுகைன்னு அர்த்தம், திரும்ப அந்த வார்த்தையை பிரிச்சுக்கணும். அர்ஹம், அந்யார்கம், அனன்யார்கம். அர்ஹம்னா தகுதி, அந்யார்கம்னா மற்றவர்களுக்கு தகுதியாக இருப்பது, அனன்யார்கம்னா மற்றவர்களுக்கு தகுதியாக இல்லாமல். இப்ப அனன்யார்கமாக விநியோகப்படுகை. விநியோகப்படுகைன்னா என்ன அர்த்தம், அவன் இஷ்டத்துக்கு நம்ம உபயோகப்படுத்துறது. விநியோகம் பண்றோம், யாரோ ஒருத்தர் எடுத்து வந்து பிரசாதத்தை எடுத்து விநியோகம் பண்றார். அவர் என்ன பண்றார், கையில எடுக்கிறார், இவ்வளவு வந்தா இவ்வளோ, இவ்வளவு வந்தா இவ்வளோ. யாராவது கேட்க முடியுமா, எனக்கு 10 சுண்டல் தான் வந்தது, உங்களுக்கு 8 சுண்டல் வந்திருக்கு, எப்படி கொடுத்தீர் அப்படின்னு கேட்க முடியுமா, அது கேட்க முடியாது. அதே போலத்தான் இங்க விநியோகப்படுறதுன்னா அவருடைய பகவானுடைய இஷ்டப்படிக்கு அவனுக்காக மட்டுமே நம்மை உபயோகப்படுத்துவது, அதுதான் இங்க பலங்கிறார். பகவான் நம்ம காப்பாத்துறதுக்கு என்ன பலன்னா, அத்தலைக்கு அந்த பகவானுக்கு அனன்யார்கமாக, வேறு யாருக்கும் தகுதியாக இல்லாமல் அவனுக்கு விநியோகப்படுது. அவனுக்கு எப்படி வேணுமோ நம்ம அவன் உபயோகப்படுத்திக்கணும், அதுக்காக இருக்கிறதுனாலே, அப்படி படுகை ஆகையாலே அவ்வனன்யார்க சேஷத்துவ வாச்சியான உக்காரத்தாலே, அந்த அனன்யார்க சேஷத்துவம், அந்த பகவானுக்கே நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வாச்சி, அதுக்கு எந்த வார்த்தை இருக்கு, உக்காரம். அப்ப அந்த உக்காரத்தாலே ரக்ஷண பலத்தை சொல்லிட்டு, அப்ப அந்த உக்காரத்தாலே ரக்ஷணம் பண்ணுவது எதுக்காக, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக, அவனுக்கு உபயோகப்படுவதற்காக என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஹேத்து என்ன, அதுக்கு என்ன காரணம், அது சதுர்த்தியில சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அடிமைப்பட்டவன் அப்படிங்கிறது சொல்றதுனாலே
அவனுக்கு அடிமைப்பட்டவங்க தான் அவன் நம்ம ரட்சிக்கிறான். ரட்சிக்கிறதுனால என்ன பலன்? நாம அவனுக்கு தொண்டு பண்ணணும். இப்ப இதை சொல்றது. அதாவது இந்த அகாரம், ஆய, உக்காரம், மகாரம், இதுலயே இவ்வளவு விஷயம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு சூத்திரம், 60 சூத்திரம் பார்த்திருக்கோம், 65 சூத்திரம் பார்த்திருக்கோம். அவ்வளவு ஆழமான அர்த்தம். இதுவும் 60 தான் இன்னும் நம்ம விரிவா பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்ததுக்கு போல 2 மடங்கு நமக்கு அர்த்தம் பார்த்திருக்கணும். அப்பதான் இது என்ன அர்த்தங்கிறது இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கலாம். இன்னும் வியாக்கரண அர்த்தம்லாம் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு இன்னும் நமக்கு சம்ஸ்கிருத ஞானம் வேணும், அதுக்கு இன்னும் ஆழமா சாஸ்திர ஞானம் வேணும். அந்த அளவுக்குலாம் நம்ம போல. நமக்கு மூச்சுப்படியில நாம என்ன, நம்முடைய சொரூபம் என்ன, நம்முடைய உபாயம் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, நாம் எப்படி நடக்கணும், அதைத்தான் நம்ம இப்ப முதல்ல அந்த விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த 74வது சூத்திரத்தினாலே இந்த பிரணவத்திலே பகவான் ரக்ஷகன் என்ற அந்த அர்த்தத்தை கருத்திலே வைத்துக் கொண்டு ஒரு விளக்கம் காட்டியிருக்காரு. முதல்ல காட்டின அர்த்தம் 3 சூத்திரத்தாலே பகவான் சேஷி தலைவன்கிற அர்த்தத்தை வச்சுட்டு அதுக்கு 3 அர்த்தம், நாம் தொண்டு பண்ணக்கூடியவர்கள் அந்த அர்த்தத்துல 3 சூத்திரத்தை விளக்கினார். இப்ப 4வது சூத்திரத்துல, இந்த 74வது சூத்திரத்துல கடைசியா அவன் ரக்ஷகன் என்ற அந்த தன்மையை வைத்துக் கொண்டு அந்த பிரணவத்திலே என்னென்ன அர்த்தங்கள் காட்டப்படுறது அப்படிங்கறத விளக்கினார். இனிமேல் 75வது சூத்திரத்திலிருந்து பிரணவத்தை விவரிக்கிறது. இதுக்கு மேல பிரணவத்தை விவரிக்க போகிறார். எப்படி? நமகங்கிறதும் நாராயணாயங்கிறதும் பிரணவத்தை விவரிக்கிறது. ஆ ஊமாங்கிறத பார்த்தோம் இல்லையா, ஆயங்கிறது மறைஞ்சிருக்கு. இந்த 4 எழுத்துக்கள் இருக்கிற விஷயங்களை தான் நமகாவும் நாராயணாயங்கிறதும் நல்ல விரிவா விளக்குறது. அது என்னங்கிறத அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். இன்னையோட ஒரு 4-5 நாளைக்கு காலக்ஷேபம் கிடையாது, 5 நாட்களுக்கு கண்டிப்பா கிடையாது. அப்படியே வானமாமலைக்கு போக வேண்டியதுனால அங்க வானமாமலை ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி மதுர்கவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய சதாபிஷேக மகோத்சவம் நாளை தொடக்கமாக நிறைய சதஸ்ஸுகள், உபன்யாசங்கள், அது தொடர்ந்து அருள்செயல் கோஷ்டி, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால முதல்ல ஒரு 5 நாளைக்கு அடியே அங்கே போய் இருக்க போயிடும். அதுக்கு வானமாமலைக்கு விடை கொள்கிறேன். அதனால 5 நாள் இங்கே காலக்ஷேபம் கிடையாது. 29ஆம் தேதி இங்கே திரும்ப வந்துடுவேன். அந்த சமயத்துல எப்படிங்கிறது தெரிவிக்கிற சுவாமி இடத்துலையும் விண்ணப்பிச்சுட்டு திரும்ப 29ஆம் தேதி முடிஞ்சா 29ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். இப்படி முடியலைன்னா 2ஆம் தேதி தான் ஆரம்பிக்கலாம். ஏன்னா 29, 30, 1 3 நாள் புத்தூர் சுவாமியோடைய சதமான உற்சவம். அது இங்க ரொம்ப விமர்சையா நிறைய உபன்யாசங்கள், நிறைய கைங்கரியம், ததியாராதனங்கள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் கொஞ்சம் அடியானுக்கு அண்மையம் இருக்கிறதுனால அந்த 3 நாள் முடிஞ்சா வச்சுக்கலாம். அப்படி ஒருவேளை முடியலைன்னா 2ஆம் தேதியிலிருந்து காலக்ஷேபம் வச்சுக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், வெள்ளிலோகாச்சாரிய திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org